விஜயகாந்த் அண்ணனை பத்தி விஜய் அண்ணன் எல்லா கூட்டத்திலயும் பேசிட்டு இருக்காங்களா? பேசணும்னு அவருக்கும் ஆசை இருக்கும். பட் உங்களை மாதிரி ஆட்கள் இப்பெல்லாம் பேசுவீங்கன்னு தெரிஞ்சுதான் அவர் பேசுறதே இல்ல. ஒரே ஒரு இடத்துல மட்டும் பேசினாரு. அதுவும் அந்த ஊர்ல அவரோட பெருமையை சொல்றதுக்காண்டி பேசினாரு. அவ்வளவுதான். நீங்க எதுக்கு இவ்வளவு தூரம் டென்ஷன் ஆவறீங்கன்னே புரியல. உங்க ஓட்டு உங்களுக்கு தான் கண்டிப்பா விடும், கவலையே படாதீங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய் அண்ணா அவங்க கிட்ட போய் கூட்டணி கேட்டிருந்தாங்கன்னா துணை முதல்வர் பதவியை அவங்களுக்கு கொடுத்து இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பிரபாகர் அண்ணா சொல்லியிருக்காரு. இப்போ அவர் என்ன பண்ணாருன்னா டிஎம்கேல போய் சேர்ந்திருக்காரு இல்லையா? டிஎம்கேல வெற்றி பெற்று ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவியை வாங்கி கொடுக்க போறாரு. அதனாலதான் அவங்க போய் டிஎம்கேல போய் சேர்ந்திருக்காங்க. நீங்க வெற்றி பெற மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அடுத்து சிஎம் ஆகிறதுக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் நீங்க லாஸ்ட் அவன் சொல்லியிருந்தீங்கல்ல, இது டிவிகே தொண்டர்களே ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க பாத்தீங்களா? டிவிகேயோட தொண்டரா நான் சொல்றேன், நாங்க ஏத்துக்கல இந்த ஒரு விஷயத்த. இதே விஜயகாந்த் அண்ணன் நல்ல உடல் நிலையோட நல்லபடியா அன்னைக்கு இருந்த சிங்கம் மாதிரி இப்ப இருந்திருந்தாருன்னா ஆரம்பிச்சிருந்தாலும் அன்னை கூப்பிடாமலே இவர் போய் கூட்டணி சேர்ந்திருப்பாரு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். என்னோட புரிதல் படி நான் இப்பவும் சொல்றேன், விஜயகாந்த் அண்ணனுக்கு மட்டும்தான் மரியாதை.